தண்ணி நிறுத்தினா மூச்சு நிறுத்துவோம்னு பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவுக்கு எச்சரிக்கை. இது என்ன புது பிரச்சனை? நம்ம ஊர் மக்களுக்கு இதனால என்ன ஆகப் போகுது? இந்தியா பாகிஸ்தான் இடையில சிந்து நதி நீர் ஒப்பந்தம் 1960 இருக்கு. ஆனா இப்போ இந்தியா இந்த ஒப்பந்தத்தை கைவிட்டதால பாகிஸ்தான்ல செனாப் நதி முற்றிலும் வறண்டு போச்சு. பாகிஸ்தான் ராணுவத்தோட டைரக்டர் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி, நீங்க தண்ணியை நிறுத்தினா நாங்க உங்க மூச்சை நிறுத்துவோம்னு ஆணவமா பேசியிருக்காரு. இது தீவிரவாதி ஹபீஸ் சயீத் சொன்ன வார்த்தைகளோட ஒத்துப்போகுது. இந்தியாவுல இப்போ இது பெரிய சர்ச்சையாகி இருக்கு. நம்ம ஊரு மக்கள் இத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அட, இது பாகிஸ்தான் ராணுவமும் தீவிரவாதியும் ஒரே குட்டையில ஊறின மட்டையா இருக்குன்னு சொல்றாங்க. செனாப் நதி வறண்டதால பாகிஸ்தானோட பஞ்சாப் பகுதியில ஷியால்கோட் மக்கள் குடிநீர், விவசாயத்துக்கு கஷ்டப்படுறாங்க. இந்தியா நம்ம நாட்டு நீரை நம்ம பயன்படுத்துவோம்னு முடிவு எடுத்திருக்கு. ஆனா இந்த எச்சரிக்கை நம்ம எல்லை மக்களுக்கு பதற்றத்தை கிளப்புது. இது போர் ஆபத்துக்கு வழிவகுக்குமா? இந்த பதற்றம் நம்ம தெற்காசிய பகுதியோட அமைதியை பாதிக்குமா? இந்தியாவோட இந்த முடிவு சரியா தப்பா? பாகிஸ்தானோட இந்த எச்சரிக்கையை பார்த்து உலக நாடுகள் ஏன் மௌனமா இருக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம ஊரு பழமொழி சொல்ற மாதிரி, நீர் இல்லாம நாடு இல்லை, ஆனா நிம்மதியும் முக்கியம்.